அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு தரமாறு மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல மூன்றாவது அலகு அலகுல நீர் என்பது ஒரு இயற்கை வளம் தொடர்பாக நாங்க எங்களுடைய முதலாவது கிளாஸ்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியை நாங்க இன்றைக்கு பார்ப்போம். இப்ப நீர் என்பது இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பதார்த்தம். நீர் இயற்கையாக கிடைக்கிற பதார்த்தம் மிக முக்கியமானது. எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பதார்த்தமாக இருக்கு. அப்ப நீரானது எந்தெந்த வடிவங்கள்ல இருக்கும் என்பது தொடர்பாக நாங்க கடைசியாக எங்களோட வகுப்புல பார்த்திருக்கிறோம். திண்மமாக இருக்கலாம், அல்லது திரவ நிலையில இருக்கலாம், அல்லது வாயு நிலையில் காணப்படும். எங்களுக்கு இவ்வாறு மூன்று விதமான நிலைகள்லையுமே என்னது நீர் இருக்க முடியும். திண்மமாக நாங்க சொல்றது பனிக்கட்டி, ஐஸ் கட்டியாக இருக்குது. அது நீரின் ஒரு வடிவம். நாங்க குடிக்கிற தண்ணி வாட்டர் திரவமாக இருக்கிற நீர். அதுவே கொதிச்சு தண்ணியை நாங்க கொதிக்க வச்சு அது ஆவியாகி வாயு நிலையில் இருக்கிற நீராவி. அப்ப எங்களுக்கு இவ்வாறு மூன்று நிலைகளையும் இருக்கிறது என்று நாங்க பார்த்துட்டோம். இப்ப இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க முடியும்னா, இந்த பௌதீக நிலைகளின் அடிப்படையில நீரை வகைப்படுத்த. சரி, அப்ப திண்ம நிலையில நீர் எங்க இருக்கு, திரவ நிலையில இருக்கு, வாயு நிலையில எங்க இருக்கு பார்த்தோம். திண்ம நிலையில நீர் எங்க இருக்குது, பனிக்கட்டியாக, பனி ஆறுகளாக, மூடு பனியாக காணப்பட முடியும். துருவ பிரதேசத்தில் அதிக அளவில் இருக்கு. திரவ நிலையில இருக்கக்கூடியது என்பது அருவிகள், ஓடைகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், தடாகங்கள், கிணறு, சமுத்திரம், கடல் போன்று எல்லா இடத்திலுமே திரவ நிலையில நீரை நாங்கள் பார்க்க முடியும். நம்ம வாயுவாக எங்க இருக்கிறது, கொதி நீராவியாக இருக்கிறது, அல்லது வளிமண்டலத்தில் நீராவி காணப்படுகிறது. இப்படி எங்களுக்கு வாயு நிலையிலையும் இருக்க முடியும். அப்ப இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா, நாங்க திண்ம நிலையிலையும் தண்ணியை பார்த்துட்டோம், திரவ நிலையிலையும் இருக்கிற இடத்துல தண்ணியை பார்த்திருக்கிறோம் 6 குளங்கள்ல. அப்ப இன்று நாங்கள் வளிமண்டலத்தில வாயு நிலையில இருக்கிறதா என்பதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். உண்மையாக இருக்கிறதா இல்லையாட்டு நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும்னா, வளிமண்டலத்தில நீராவி உள்ளதா என்பதை பரீட்சித்து பார்ப்போம். சரியா, வளிமண்டலத்தில் நீராவி உள்ளதா என்பதை பரீட்சித்தல். வளிமண்டலத்தில் நீராவி உள்ளதா என வளிமண்டலத்துல கேஸா இருக்கிறதாட்ட உண்மையா பார்ப்போம். நீராவி. சரியா, அதுக்கு என்ன செய்ய போறோம்னா, தேவையான பொருள் ஒரு கண்ணாடி குவளை, கண்ணாடி கிளாஸ் எடுக்கும். வீட்டுல உங்கள்ட்ட இருக்கும், அல்லது நீங்க இதை வீட்டிலேயே பார்த்திருக்க சொல்லிட்டுல உங்களுக்கு ஞாபகம் வரும். பாருங்க, ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுக்கும். கண்ணாடி கிளாஸ் பார்ப்பதற்கு இலகுவாக எடுத்துக்கொள்றோம். சரியா,
கண்ணாடி கிளாஸ் இந்த கண்ணாடி கிளாஸுக்குள்ள என்ன செய்வோம்? பனிக்கட்டி துண்டுகளை எடுக்கும். பனிக்கட்டி துண்டு, அதாவது கண்ணாடி கிளாஸ் சுத்தமா இருக்க வேண்டும். அதுக்குள்ள தண்ணி நீங்க தண்ணி விட்டு கழுவிட்டு உடனே எடுக்கக்கூடாது. ஏற்கனவே கழுவி துடைச்ச ஒரு, அதாவது இதுல வெளிப்புறமாக தண்ணி இருக்கக்கூடாது. உள்ளுக்கு நாங்கள் பனிக்கட்டி துண்டுகள், ஐஸ் துண்டுகளை பனிக்கட்டிக்குள்ள உள்ளுக்கு போடும். உள்ளுக்கு பனிக்கட்டி துண்டுகள் இருக்கு. இதுக்கு மேல ஒரு கடதாசி அட்டையை வச்சு மூடி விடும். அந்த கிளாஸ வந்து மூடி வைக்கும். இது கண்ணாடி கிளாஸ். உள்ளுக்கு இருக்குது பனிக்கட்டி துண்டு. பனிக்கட்டி, அதாவது ஐஸ் உள்ளுக்கு இருக்கு. சரியா? ரைட். இப்ப நாங்க இதை நீங்க வழக்கமா இப்ப வீட்டுல நீங்கள் ஒரு ஜூஸ் ரெடி பண்ணிக்கல, அல்லது சோடா ஒன்று வாங்கி இப்ப உள்ளுக்கு எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு சோடாவை எடுத்து வெளியில வச்சுட்டு இது நீங்க பார்க்க முடியும். இது சிம்பிளான ஒரு எளிமையான பரிசோதனை. ஒரு கண்ணாடி கிளாஸுக்குள்ள நாங்க ஐஸ் கட்டி சிறிது நேரம் வெயிட் பண்ணுவோம் வச்சுட்டு. கொஞ்ச நேரத்தாக இந்த கிளாஸினுடைய வெளிப்புறமாக எப்படி இருக்கு. இதோட நீங்க நார்மலா நீங்க முதல் எடுத்த மாதிரி இன்னொரு கிளாஸையும் பக்கத்துல வச்சுட்டு பாருங்க. வெறும் கிளாஸ் ஒன்றையும் வச்சிருக்க, இதே மாதிரி எடுத்த இன்னொரு கிளாஸ் உள்ளுக்கு பனிக்கட்டி துணுகளை போட்டு இது மூடி இருக்கு, அது வெறும் கிளாஸ். இப்ப நீங்கள் இந்த குவளை இருக்குல்ல, இந்த கண்ணாடி குவளைன்ற வெளிப்புறமாக என்னத்தை பார்ப்பீங்கள்? ஐஸ் வந்து அப்படியே உறைஞ்ச மாதிரி இதுல வெளிப்புறம் வந்து நீர்த்துளிகள் இருக்கு. நீர்த்துளிகள் இருக்கிறத நீங்க பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? நீங்க எங்கேயாவது போயிட்டு ஒரு கூலான ஒரு சோடா வண்டி வெளியில வச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அந்த சோடா போத்தலினுடைய வெளிப்புறம் எல்லாம் தண்ணியா வந்துருக்கு. நீங்கள் தண்ணி ஊற்றி இருக்கவும் மாட்டீங்கள், அல்லது உள்ளுக்கு இருந்து இந்த படிக்கட்டி உருகி நீரா மாறுவது தெரியும் தானே உங்களுக்கு. நாங்கள் இறுதியாக பார்த்த பரிசு இந்த பனிக்கட்டிகள் என்ன செய்யும்? நோமலாகவே உருக தொடங்கிடும் வெளியில் எடுத்தது. அப்ப உருகினா இதுக்குள்ள தண்ணி வரும். அப்ப அந்த தண்ணி கண்ணாடி கோழிகளால கசிஞ்சு வெளியில வருமா? வெளிப்புறமாக நாங்க நீர்த்துளிகளை பார்க்கலாம். மேற்பரப்புல நீர்த்துளிகளை பார்க்க முடியும். அப்ப அந்த வெளிப்புறம் உள்ள நீரானது கண்ணாடி குவளைக்கு உள்ள இருந்து வெளியே வந்திருக்குமா? கண்ணாடி கிளாஸ் அப்படி கண்ணாடி கிளாஸ்ல இருந்து தண்ணி வெளியே வரும்டா என்னென்ன பிள்ளைங்க நாங்க தண்ணி குடிக்கிறது கண்ணாடி கிளாஸ் குடிக்க இயலாது. அப்ப அந்த வெளியில இருக்கிற நீர் துளிகள் கண்ணாடி கிளாஸுக்கு உள்ள இருந்து வெளியில வர இல்லை. ஐஸ் கட்டிக்கு உள்ள இருந்து வெளியில வர இல்லை. நாங்களும் வெளியில தண்ணி ஊற்றவில்லை. அப்ப இந்த இந்த இதுல வந்த நீர் எங்க இருந்து வந்ததுன்னா அது வளிமண்டலத்தில் இருந்து வந்துள்ள நீராவி. வளிமண்டலத்துல இருக்கிற நீராவி தான் இதுல வந்து படிஞ்சு நீராக மாறி. சரியா? வளிமண்டலத்துல இருக்கிற நீராவி ஆவியாக இருக்கிறது ஒடுங்கி திரவமாக மாறுது.
நீராவி ஒடுங்கி ஒடுங்கி என்று சொல்றது ரிவர்ஸ்ல நடக்கிறது. நீர் வந்து திரவம் கொதிச்சாத்தானே ஆவியாக வரும். அதாவது வெப்பநிலை கூட்டிடும். நாங்க தண்ணிய நீருக்கு என்ன செய்வோம்? திரவத்துக்கு தண்ணியை அடுப்புல வச்சு நன்றாக கொதிக்க செய்யும் பொழுதுதான் நீராவி வரும். தண்ணி கொதிச்சுட்டு எப்படி கண்டுபிடிப்போம்? ஆவி வர வேணும். இப்ப இஞ்ச இருந்து நாங்க நல்லா ஹீட் பண்ணிக்க வெப்பத்தை கூட்டி கொண்டு போனா நீராவியா மாறும். அப்ப நீராவியாக இருக்கிறத வெப்பநிலையை குறைச்சு கொண்டு வந்து தண்ணியாக்கலாம் தானே. அதுதான் இங்க நடக்கும். அப்ப இங்க நாங்க வெப்பத்தை கூட்டையில குறைச்சு விட்டு கிளாஸுக்குள்ள நாங்க பனிக்கட்டிய போட்டோம். வெப்பம் என்ன செய்யுது? டக்குன்னு குறைஞ்சிடும். ஐஸுக்கு வெப்பநிலை என்ன? கூட்டியும் காணும். அப்ப இங்க வெப்பநிலை குறைஞ்ச உடனே இந்த நீராவி என்ன செய்யுது? ரிவர்ஸ்ல வருது. எப்படி? திரவமா நீராக மாறி இந்த வெளிப்புறம் படிக்கிறது. சரியா? அப்ப எப்படி நடந்திருக்கிறது? கண்ணாடி குவளையில எப்படி வெளிப்புறம் அந்த தண்ணி வருகுது? கண்ணாடிக்கு உள்ள இருக்கிற ஐஸ் கரைஞ்சி வெளியில வரவும் இல்லை, வெளியில இருக்கிறார்கள் தண்ணி ஊற்றவும் இல்லை. அது நீராவி வளிமண்டலத்தில இருந்து வந்து படியுது. வளிமண்டலத்தில இருந்து வந்து எப்படி அது படிக்க முடியும்? திடீரென்று அப்படி நடக்க முடியும்? அது அந்த நிபந்தனையில நடக்கும். அதாவது ஒரு தண்ணியை கொதிக்க செய்யும் பொழுது நீராவியை உருவாக்க முடியும். அதாவது நாங்க தண்ணி கொதிக்குது என்று கண்டுபிடிக்கிறது எப்படி? அதுல இருந்து ஆவி வெளியேறும் பொழுது. அப்ப அதுக்கு என்ன செய்வோம்? நாங்கள் தண்ணிக்கு வெப்பநிலையை கூட்டும். திரும்ப வெப்பநிலையை குறைச்சா ஆவியா இருக்கிறத தண்ணி ஆக்கலாம். மீண்டும் இது ரிவர்ஸ்ல நடக்கிற மாதிரி. சரியா? அதுவே திரும்ப அந்த திரவத்தை இன்னும் நல்லா குறைச்சோம்னா வெப்பநிலைய திண்மமாக்க முடியும். அதுதான் ஐஸ் கட்டியா மாத்து. தண்ணிய கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சு வெப்பநிலையை இன்னும் குறைச்சு கொண்டு வந்துட்டோம்னா தண்ணி கட்டியாயி திண்மமாக ஐஸ் கட்டி மாறுது. அப்ப நேராக நடக்கக்கூடிய இந்த பரிசோதனைய திரும்ப ரிவேர்ஸ்லயும் கொண்டு வர நீராவிய திரவமாக்கலாம், திரவத்தை திண்மமாக்க முடியும். அதே போல திண்மமாக இருக்கிற பனிக்கட்டியை உருக்கி வெப்பநிலையை கொடுத்தா உருக்கி திரவமாக்கலாம். திரவமா இருக்கிற தண்ணிக்கு இன்னும் வெப்பத்தை கொடுத்து வெப்பநிலையை கூட்டி கொதிக்க செய்து ஆவியாக்கவும் முடியும். அப்ப நீரானது திண்மம், திரவம், வாயு என்கிற மூன்றிலையும் மாறக்கூடியது. சரியா? அதே மாதிரி இப்ப நாங்க வளிமண்டலத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். நீராவி உண்டு. வளிமண்டலத்தில் நீராவி உண்டு. அப்ப இந்த பரிசோதனைய உங்களோட பாட புத்தகத்துல தரப்பட்டிருக்குது. உங்களோட பாட புத்தகம் இருந்தா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 44வது பக்கத்துல இந்த படத்தோட அது காணப்படும். பாருங்க, உங்களுடைய பாடப்புத்தகத்துல நீரினுடைய பௌதீக இயல்புகள், காணப்படுகிற இடங்கள் தந்திருக்கு. வாயு நிலையில நீராவியாக இருக்கும் என்பது தந்திருக்கு. இப்ப அதற்குரிய பரிசோதனை தரப்பட்டிருக்கு. இந்த செயற்பாடுதான் உங்களுக்குரிய பரிசோதனை. வளிமண்டலத்தில் நீராவி உள்ளதா என பரிசோதித்தல். பாருங்க, தேவையான பொருட்கள்: கண்ணாடி, குவளை, பனிக்கட்டி துண்டுகள். அதாவது ஐஸ் துண்டுகளை எடுக்க சொல்லி இருக்குது.
அதையும் எடுத்துக்கொள்ளும். அடுத்தது நீர் எடுக்க சொல்லி பாருங்க. படிமுறையில கண்ணாடி குவளை ஒன்றில் பாதி அளவுக்கு நீரை நிரப்பிக் கொள்ளுங்க. தண்ணியை நிரப்பிக் கொள்ளுங்க. ஆனா வெளிப்பக்கம் சிந்தக்கூடாது. சிறிது நேரத்தின் பின்னர் கண்ணாடி குவளையின் வெளி மேற்பரப்பை அவதானிங்கள். கொஞ்ச நேரத்துல வெளி மேற்பரப்பை அவதானி. இது நீங்க வழக்கமா வீட்டுல ஜூஸ் கரைக்கிற மாதிரி தண்ணி எடுத்து சீனியை போட்டு கரைச்சிட்டு ஒரு தேசிக்காயோ அல்லது கூடங்காயோ விட்டு நல்லா சன் குவிக்க விட்டு நீங்க கரைச்ச பிறகு ஐஸ் கட்டி துண்டுகளை உள்ளுக்க போட்டுட்டு வெளிப்பக்கம் பாருங்க. கண்ணாடி குவளையில வெளிப்பக்கம் சாதாரணமா வீட்டுல செய்யற மாதிரி தான் பாருங்க. கண்ணாடி குவளையினுள் சில பனிக்கட்டி துண்டுகளை இடுங்கள். கண்ணாடி குவளையை கடதாசி அட்டையினால் மூடும். கேக்குதா? சரி பாருங்க. இதுல கண்ணாடி குவளையை கடதாசி அட்டையினால் மூடுங்கள். அந்த கிளாஸுக்கு மேல ஒரு மட்டையை வச்சு கவர் பண்றோம். சரி, அதுக்கு பிறகு சிறிது நேரத்தின் பின்னர் கண்ணாடி குவளையில வெளி மேற்பரப்பை அவதானியுங்கள். இந்த கிளாஸ் என்ற வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நீர் துளிகளை அவதானிக்க முடியும். கண்ணாடி குவளையினுடைய வெளிப்பக்கத்துல நீர் துளிகள் இருக்கும். அது நீங்க வீட்டுல பார்த்திருப்பீங்க. இதுல சின்ன சின்னதா நீர் தொட்டா வெளி மேற்பரப்புல அல்லது இந்த உறைஞ்சு போன மாதிரி இருக்கு. அப்ப அது எங்கிருந்து வந்த நீர்? அதுதான் வளிமண்டலத்தில் இருந்து வந்த நீராக இருக்கிறது. சரி, அப்ப இதுல இருந்து நாங்க சொல்லுவோம் வளிமண்டலத்தில் நீராவி காணப்படுது. வளிமண்டலத்தில் காணப்படும் நீராவி ஒடுங்கி கண்ணாடி குவளையின் வெளி மேற்பரப்பு மீது படிந்திருப்பதை அவதானிக்க முடியும். வெளி மேற்பரப்பில் படிஞ்சிருக்கிறத நாங்க பார்க்க முடியும். இதன் அடிப்படையில் வளிமண்டலத்தில் நீராவி உண்டு என முடிவு செய்ய. அப்ப இந்த பரிசோதனையில உங்களுக்கு வினா எப்படி வரும் என்றால் இந்த படம் தரப்படும். உங்களுக்கு இந்த படம் கீழே சொல்ல மாட்டினம். இந்த படம் உங்களுக்கு தரப்படும். இந்த படத்துல அவை கேப்பினம் இப்பரிசோதனை எதனை இனங்காண்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது அல்லது அமைக்கப்பட்டுள்ளது. இப்பரிசோதனை எதனை இனங்காண்பதற்காக அமைக்கப்பட்டது. அப்ப நீங்கள் சொல்ல வேணும் இது வளிமண்டலத்தில் நீராவி உள்ளதா என்பதை பரீட்சிப்பதற்கு அமைக்கப்பட்டது. வளிமண்டலத்தில் நீராவி உள்ளதா என்பதை பரீட்சிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. சரி, இரண்டாவது கேள்வியும் இப்பரிசோதனையில் உமது அவதானம் என்ன? இந்த படத்துல பார்த்து நீங்க எழுத வேணும். இப்பரிசோதனையில உமது அவதானம் என்ன? அப்ப இதுல நாங்க என்னத்தை பார்க்கிறோமோ அதைத்தான் எழுதணும். அப்ப ஐஸ் கட்டி துண்டுகளை போட்டுட்டு கண்ணாடி கிளாஸ பார்க்க என்ன தெரிந்தது? சிறிய நீர் துளிகளை அவதானிக்க முடிந்தது போடவும். எங்க கண்ணாடி குவளையினுடைய வெளி மேற்பரப்பில் சிறிய நீர்த்துளிகளை அவதானிக்க முடிந்தது. அதுதான் உங்களோட அவதானம். என்ன பார்க்கிறீங்க?
ஏதாவது கேட்குறீங்களா, ஏதாவது உணர்ந்தீங்களா, அதுதான் அவதானத்துல நீங்கள் எழுதியிருக்க வேண்டும். இப்ப எங்களுக்கு என்ன அவதானம் கிடைச்சது? சிறிய நீர்த்துளிகள் கண்ணாடி குவளையில் வெளிப்புறமாக படிந்து காணப்பட்டது. சரி, அப்ப இது உங்களுக்கு விளங்கின தமிழ்ல நீங்க எழுத வேண்டும். நீர்த்துளிகள் படிஞ்சிருந்தது, ஏதோ உண்டு உங்களுக்கு விளங்கின மாதிரி நீங்க எழுதி கொள்ளுங்க. சரி, இது எல்லாருமே ஒரு பார்த்த விடயம். வீடுகள்ல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஒரு தடவையாச்சும் சோடா குடிச்சிருப்பீங்க, அல்லது ஐஸ்கிரீம் குடிச்சிருப்பீங்க, ஏதோ. அல்லது நீங்க வீட்டுல பாருங்க, எப்பயாவது ஐஸ் கட்டி ஐஸ், இப்ப நீங்க அந்த குச்சி ஐஸ் மாதிரி ஏதாவது வேண்டியிருந்து ஒரு டம்ளர்ல போட்டுட்டு கொஞ்ச நேரத்துல பாருங்க, அந்த டம்ளரை சுத்தி பனி படிஞ்ச மாதிரி இருக்கு. பார்த்திருப்பீங்களா இல்லையா? அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு அனுபவம் ஒன்று இருக்கும் கட்டாயம். இந்த ஐஸ் படிஞ்சதை பார்த்திருப்பீங்க. அப்ப அதுதான் ஒரு பரிசோதனை. அப்ப இது எப்படி உங்களுக்கு உருவாகியது? அல்லது அடுத்த கேள்வியா உங்களுக்கு தருவினம், நீங்கள் உங்களுடைய அவதானத்துக்கான காரணம் என்ன? அதாவது இப்ப நீங்க அவதானமாக என்ன எழுதி இருக்கிறீங்கள்? குவளைன்ற வெளி மேற்பரப்பில் நீர்த்துளிகள் காணப்பட்டன. அப்ப அடுத்த கேள்வி உங்களுக்கு கேட்பினும், மேற்கூறிய உமது அவதானத்திற்கான காரணம் என்ன ரீசன்? அதாவது நீர்த்துளிகள் வந்ததுக்கு என்ன ரீசன்? வளிமண்டலத்திலிருந்து நீராவியான வளிமண்டலத்தில் உள்ள நீரானது ஒடுங்கி திரவமாகி உள்ளது. சரியா? அதுதான் காரணம். அதுதான் காரணமாக இருக்கு. அப்ப நான்காவதாக உங்களுக்கு கேட்பினம், இதிலிருந்து அதாவது அவதானிப்புகளின் அடிப்படையில் பெறக்கூடிய முடிவு யாது? அல்லது நீர் பெறும் முடிவு யாது? இந்த பரிசோதனையிலிருந்து நீங்கள் என்ன முடிவுக்கு வருவீர்கள்? வளிமண்டலத்தில் நீராவி உண்டு எனும் முடிவுக்கு வரலாம். அந்த நீராவி எங்க இருந்து வந்தது? நீர்த்துளிகள். நீராவியில இருந்து நீர்த்துளிகள் உருவாகி இருக்குது. ஆகவே அந்த நீராவி எங்க இருக்குது? வளிமண்டலத்தில் காணப்படுகிறது என்ற முடிவுக்கு வரலாம். அப்போ ஒரு படத்தை வச்சுக்கொண்டு அதுக்கு எப்படி விடை எழுதுவது என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப தனிய பரிசோதனை செய்வது மட்டும்தான், அல்லது புத்தகத்தை வாசிப்பது மட்டும் செய்வதனால் மட்டுமோ அல்லது வாசிப்பதனால் மட்டுமோ உங்களால விடை எழுத முடியாது. அப்ப வினாக்கள் எப்படி வரும், அதற்கு விடையை எப்படி அளிக்க வேண்டும் என்று நீங்க எழுதி பார்ப்பதனால் மட்டும்தான் உங்களால விடை அளிக்க கூடியதாக இருக்கு. பார்ப்பதை மட்டும் வச்சு உங்களால விடையளிக்க முடியாது. அப்ப நாங்க இதே பாடத்துக்கு வினாக்களை எழுதி அதுக்கு எப்படி விடை எழுதுறதுன்னு எழுதி கொள்ளும். அப்ப நீங்க ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, பின்வரும் வினாக்களுக்கு விடை அளிக்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருகிறது போடும். அப்ப இதுக்கு நாங்க செய்த அந்த பரிசோதனைய சின்னதாக ஒரு
படமாக வரைஞ்சு கொள்ளணும். நீங்களும் வரைஞ்சு சின்ன படம் தானே உங்களுக்கு வரைகிறது இலகுவானது. ஒரு கண்ணாடி குவளை வரைந்து கொள்ளும். ஒரு சிறிய கண்ணாடி குவளைய வரைஞ்சு கொள்ளும். அதுக்குள்ள நீர் இருக்கும். நீர் அரவாசிக்கு நீரை விட்டு பனிக்கட்டி தூங்குவதை கொள்ளும். மேற்புறமாக ஒரு கடதாசி அட்டையாக கவர்ந்து கொள்ளும். இந்த படத்தினுடைய கீறிக்கொண்ட இதுல இருந்து நாங்க வினாக்கள் பார்ப்போம். இந்த படத்துல ஒரு கிளாஸ் குவளை ஒன்று, அதுக்கு அரவாசியில தண்ணி நிக்கிற மாதிரி குறித்து உள்ளுக்குள்ள சிறிய சிறிய பனிக்கட்டி தோன்றும். அதுல நீங்க அந்த மட்டைய மேல இருக்கிற மட்டைய ஏ என்று கொள்ளுங்க. இரண்டாவது கிளாஸ் பி என்று உள்ளுக்கு இருக்கிற பனிக்கட்டியை சி என்று குறிச்சு கொள்ளுங்க. ஏ பி சி. முதலாவது வினா ஏ பி சி. ஏ பி சி ஆகியவற்றை இந்த மூன்றையும் பெயரெடுக்க. ஏ பி சி ஆகியவற்றை பெயரெடுக்க. நீங்க ஏ என்று போட்டு முதல்ல டேஷ் போட்டு அது என்ன, பி என்று போட்டு பக்கத்துல சின்ன டேஷ் போட்டு அது என்ன, சி என்றது என்ன, அத தனித்தனியாக குறிச்சு கொள்ளும். ஏ ஏ என்பது கடதாசி அட்டை. அது ஒரு கடதாசி அட்டை, மேல மூடி வச்சிருக்கு. பி கண்ணாடி குவளை. பி கண்ணாடி குவளை கிளாஸ். சி பனிக்கட்டி துண்டுகள். ஏ கடதாசி அட்டை, பி கண்ணாடி குவளை, சி பனிக்கட்டி துண்டுகள்.
இரண்டாவது கேள்வி. இரண்டாவது வினா, இப்பரிசோதனையின் இப்பரிசோதனையின் நோக்கம் யாது? இப்பரிசோதனையின் நோக்கம் யாது? அதாவது இதை எதுக்காக செய்கிறோம்? நோக்கம். இதை நாங்கள் எதுக்காக செய்தோம்? வளிமண்டலத்தில் நீராவி உள்ளதா என்பதை பார்க்க. எழுதிக் கொள்ளுங்கள். வளிமண்டலத்தில் வளிமண்டலத்தில் நீராவி உள்ளதா என்பதை பார்க்க. வளிமண்டலத்தில் நீராவி உள்ளதா என பார்க்க. அதுக்காகத்தான் இதை நாங்கள் செய்கிறோம். சரியா? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, இப்பரிசோதனையில் மூன்றாவது வினா. இப்பரிசோதனையில் அவதானம் யாது? அல்லது உமது அவதானம் யாது? பரிசோதனை உமது அவதானம் இப்பரிசோதனையில் உமது அவதானம் யாது? இப்பரிசோதனையில் உமது அவதானம் யாது? எப்படி இருந்தது? அதான் அவதானம். எப்படி இருந்தது? குவளையின் வெளிமேற்பரப்பில் குவளையின் மேற்பரப்பில் நீர்த்துளிகள் காணப்பட்டன. குவளையின் மேற்பரப்பில் நீர்த்துளி காணப்பட்டது.
சரியா? அப்ப இப்படித்தான் உங்களுக்கு கேள்வி வந்து வரும். ஏபிசி என்றா குறிக்க வரும். இது என்ன பரிசோதனை அல்லது இந்த பரிசோதனையின் நோக்கம் என்னன்னு வரும். இந்த பரிசோதனையில அவதானம் என்ன வரும். சரியா? அப்ப நீங்க முதலாவது கேள்வி எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். 4வது என்ன கேள்வி வரும். 4வதாக நீங்க 2வது 3வது எழுதியிருக்கீங்க. 4 இப்பரிசோதனை 4வது கேள்வி இப்பரிசோதனை இருந்து இப்பரிசோதனை நீங்க பெறும் முடிவு யாது? 4வது வினா இந்த பரிசோதனையில் இருந்து நீங்கள் பெறுகின்ற முடிவு என்ன முடிவுக்கு வந்திருப்பீர்கள்? அப்ப எங்களுக்கு வெளியில நீர்த்துளிகள் இருந்ததை கொண்டு நாங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கலாம்? வளிமண்டலத்தில் நீராவி உண்டு. அந்த நீராவிதான் நீராக படிந்துள்ளது. ஆகவே முடிவு என்பது வளிமண்டலத்தில் நீராவி உண்டு. வளிமண்டலத்தில் நீராவி வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் எழுதிக் கொள்ளும். பரிசோதனையில் இருந்து நீர் பெறும் முடிவு யாது? வளிமண்டலத்தில் நீராவி உண்டு. சரி, அப்ப இந்த பரிசோதனையை நாங்க திருப்பி ஒருக்க முதல்ல இருந்து பார்ப்போம். இப்ப நாங்க என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? இப்ப வாயு நிலையில காணப்படுகின்ற நீர் எங்கெங்க இருக்குன்னு பார்க்க. வாயு நிலையில நீர் எப்படி இருக்குது? கொதி நீராவியாகவோ அல்லது வளிமண்டலத்துல நீராவியாகவோ இருக்குன்னு பார்த்து. இப்ப வளிமண்டலத்துல நீராவி இருக்குதுன்னா இருக்கிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும். சும்மா இருக்கிறதுன்ட்டு நாங்க சொல்ல இயலாது தானே பிள்ளைகள். அப்ப வளிமண்டலத்துல நீராவி இருக்குது என்றதை காட்டுறதுக்காக ஒரு பரிசோதனை செட் பண்ண. அதை எப்படி செட் பண்ணணும்? ஒரு கண்ணாடி கிளாஸுக்குள்ள தண்ணி கொஞ்சம் எடுத்து அதுல வெளிப்புறம் எல்லாம் நன்றாக துடைச்சு கொள்ள வேணும். தண்ணி வெளியில சிந்தக்கூடாது. கண்ணாடி கிளாஸ் ஈரமா இருக்கக்கூடாது. உள்ளுக்க மட்டும் தண்ணி இருக்கு. வெளிப்புறம் மேற்பரப்பு தண்ணி இல்லாம இருக்க வேணும். அதுக்குள்ள ஐஸ் கட்டி துண்டுகளை போட்டுட்டு மேல ஒரு அட்டை ஒன்றை வச்சு கவர் பண்ணி விடும். தண்ணி வெளியில வரக்கூட உள்ளுக்கையும் ஊத்தப்படும். சிறிது நேரத்துக்கு பிறகு நாங்கள் பார்த்த அவதானம் எப்படி இருந்தது? கண்ணாடி கிளாஸுக்கு வெளிப்பக்கம் நீர்த்துளிகள் காணப்பட்டது. ஆகவே நீர்த்துளிகள் எங்கிருந்து வந்தன என்கின்ற ஒரு கேள்வி வந்துடும். அந்த நீர்த்துளிகள் எங்க இருந்து வந்தன? இப்ப கண்ணாடி கிளாஸுக்கு உள்ள இருக்கிற தண்ணி கசிஞ்சு வெளியே வரையில
உள்ளுக்க இருக்கிற பனிக்கட்டியும் உருகி கிளாஸுகளால வெளியில வரவில்லை. வெளியில இருந்து நாங்கள் தண்ணி ஊற்றவும் இல்லை என்பதனால அந்த நீரானது இந்த வெளியில இருக்கிற சூழல்ல இருந்து தான் அங்க வந்திருக்க வேண்டும். அப்ப வெளியில இருக்கிற சூழல் என்பது வளிமண்டலம். ஆகவே வளிமண்டலத்துக்குள்ள இருந்து அந்த நீராவிதான் அப்படி வந்திருக்க வேண்டும். வேற என்னென்ன தண்ணி வர்றது? வேற வழி இல்லை. எங்க இருந்து வாரது என்பதற்கு வேற வழி இல்லை. ஆகவே வளிமண்டலத்தில இருந்து அந்த நீராவி படிஞ்சிருக்குது என்கின்ற முடிவுக்கு நாங்க வந்திருக்கிறோம். சரியா? அப்ப இன்றைய பாடத்துல நாங்க நீராவி தொடர்பாகத்தான் ஃபுல்லா பார்த்திருக்கோம். அப்ப அடுத்ததாக நாங்க படிக்க வேண்டியது நீர் பெறப்படுகின்ற மூலங்களின் அடிப்படையில வெவ்வேறு வகைப்படும். தண்ணி கிடைக்கக்கூடிய மூலங்கள் எப்படி கிடைக்குது என்பதை வச்சுக்கொண்டு, அதாவது கிடைக்கப்பெறுகின்ற வழிகள், அதைத்தான் நாங்க அடுத்த வகுப்புல பார்க்க வேண்டும். அப்ப இன்றைய வகுப்புல உங்களுக்கு இந்த வளிமண்டலத்துல இருக்கிற நீராவி தொடர்பாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த பாடத்துல சந்தேகம் இருந்தா அல்லது இந்த வகுப்புல ஏதாவது உங்களுக்கு விளங்காம இருந்தா நீங்க கேட்கலாம். அப்ப இன்றைய வகுப்பு உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நாங்க அடுத்த வகுப்புல நீர் தொடர்பான மேலதிக விடயங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.